ஹலோ பன் வேணுமா? ஆமாம், க்ரீம் பன் வேணும். அதெல்லாம் இல்லை. சரி, என்னது கையில் லிஸ்ட் வச்சுருக்க? ஆக்சுவலி இந்த லிஸ்ட் வந்து வாங்க எழுந்து வாங்க. இதுக்கு போயிருந்தோம், கடைக்கு போயிருந்தோம். சரி, எதுக்காக? நான் வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறேன். என்ன தேங்காய் எண்ணெயா? தேங்காய் எண்ணெய் நான் ஏன் காய்ச்சணும்? என்ன காய்ச்ச போகிறேன்? அது வந்து ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓ ஓகே, ஹேர் ஆயில். அதுக்கு தான். யாருக்கு ஹேர் ஆயில்? Obviously it's for me. ஓஹோ, இதை காமிங்க. என்னத்த? ஓகே, இந்த முடிக்கு ஹேர் ஆயில். ஓகே ஓகே. இருக்கிறதும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி. only England queen but அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க பேசியா? நானே வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். எனக்கும் சேர்த்தா? நீ இவ்ளோ கிண்டலா பேசினா உனக்கெல்லாம் தர முடியாது. சோ எனக்கு மட்டும் தான். டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க. என்ன பேசினா எனக்கும் சேர்த்து தருவ? நல்லா பாசமா அன்பா எனக்கு சப்போர்ட்டா மோட்டிவேஷனா பேசினா உனக்கு செமையா இருக்கு. எவ்வளவு லாங்கா முடி இருக்கு. இவ்ளோ மோட்டிவேஷன் வேண்டாம். அதனால உனக்கும் கொஞ்சோண்டு தரேன். ஓகே, என்ன காய்ச்ச போறேன்? ஆமா, ஆயில் காய்ச்ச போறோம். ஹேர் ஆயில், ஹோம்மேட் ஹேர் ஆயில். ஸோ அதுக்காக போயிட்டு நாங்கள் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி காய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். உனக்கு லிஸ்ட் எல்லாம் தெரியுமா? லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டியா? என்ன லிஸ்ட்? எண்ணெயில என்னென்ன போடணும், என்ன எவ்வளவு குவாண்டிட்டி, அதெல்லாம் தெரியும். 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசியா? தோரம்பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. ஓகே ஓகே. எத்தனை மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்க? இப்பதான் பண்ண போறேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லையா? பண்ணிருக்கேன். அப்புறம் ஏறி இன்னும் இப்படியே இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? இதெல்லாம் கேட்காத. நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். ரெகுலரா யூஸ் பண்ணனும். நான் ரெகுலரா யூஸ் பண்றது இல்ல. ஓகே, இனிமே யூஸ் பண்ண போறேன். இனிமேல் யூஸ் பண்றேன் போறேன். ஓகே. கூந்தல் வந்து இதுக்கு கீழ வரணும். அப்படியே ஆடணும். அந்த மாதிரி வரணும். ஓ, இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 6 months கழிச்சு எப்படி இருக்குன்னு காமிக்க போறேன். ஆமா. சரி சரி, பாப்போம். ஓகே, பாப்போம். பார்க்கலாமா என்னென்ன வச்சிருக்கேன்ட்டு? என்ன சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் இருக்கு. பிரியாணிக்கிட்ட போறியா? பிரியாணி எல்லாம் இல்லை, இது வந்து ஆயில் இன்க்ரீடியன்ஸ் தான். இது வந்து செம்பருத்தி இலை இருக்கு. இதுக்குள்ள செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி இருக்கு. இது வந்துட்டு நீம் லீவ்ஸ், அதாவது வேப்பிலை. இது வந்து கருஞ்சீரகம். இது வந்து நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், ஆம்லா ஜெல்லு. சாரி, ஆம்லாங்கிறேன். இது என்னடா இது? ஆலோவேரா ஜெல்லு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குது. நைட் ஃபுல்லாக வெந்தயம் ஊற வச்சது. அப்புறமா இது கொய்யா லீவ்ஸ். இது வந்து ரோஸ்மேரி லீவ்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோவே போதும். இது கூட வந்துட்டு இந்த வெட்டி வேறு அதெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஸோ எனக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கழுவி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, ஓகேவா? இது போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த வேப்பிலை போட்டாச்சு. கருஞ்சீரகம் எதுக்கு அப்படின்னு, ஆக்சுவலி அது வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆகாது, பிளாக்காகவே இருக்கும். அப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஆலோவேரா, வெந்தயம். உங்களுக்கு யாருக்காவது ஒயிட் ஹேர்ஸ் இருந்தால், க்ரே ஹேர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு கருஞ்சீரகம் போட்டு இது பண்ணால் கூட உங்கள் க்ரே ஹேர்ஸ்லாம் பிளாக்காக மாறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு கொய்யா லீவ்ஸ் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். அப்புறமா ஆனியன், பிளாக் ஜீரா. இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இட்ஸ் டன். என்னது கையில? அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. கண்டுபிடி பார்க்கலாம். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. கீரை தொக்கு, கீரை குழம்பு, கீரை குழம்பு, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. சரி சரி. போஸ்டர் ஓட்டுற பசை இந்த கலர்ல இருக்கும். ஆக்சுவலி நம்ம இப்ப சொன்னோம்ல அந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் அரைச்சா இப்படிதான் வரும். இந்த நல்ல வேலை பிதிக்கல. ஓகே
ஓகேவா? சோ இததான் ஆக்சுவலா ஸ்மெல் செமையா இருக்கு ஸ்மெல். ஆமா, இது வந்துட்டு என்ன மாதிரி பயங்கர ஹீட் பாடி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. 3 தோசை சுட்டு அப்படியே கூட சாப்பிடலாமா? இல்ல வந்துட்டு ஃபுல்லா பியூர் கோகனட் ஆயில் ஊத்திருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். செஞ்சு வச்சிருக்கோம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். நம்ம போட்டா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு நல்லா பாயில் பண்ண உடனே நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் 8 போடுற வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் அந்த பேஸ்ட் ஃபுல்லா போடல, கொஞ்சம் தான் போட்டேன். பாதி அப்படியே வச்சுட்டேன். ஸோ இது இந்த மாதிரி நல்லா சிம்ல வச்சு அட்லீஸ்ட் ஒரு 40 to 45 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு நடுவில் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ்மேரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ரோஸ்மேரி லீவ்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்மேரி லீவ்ஸா இல்லை பில்லான்னு தெரியல, இதுலேயும் ஒரு ஸ்கேமு. ஸோ பார்த்து நல்ல ரோஸ்மேரி லீவ்ஸா நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது. எண்ணெய் காய்ச்சி முடிச்சாச்சா? எண்ணெய் வந்துட்டு காய்ச்சி முடிச்சாச்சு. அது வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு. சரிப்பா, எப்படியோ ஒரு வழியா முடிச்சிட்டேன். ஆமா, முடிதான் வளர மாட்டேங்குது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது பகிர்ந்துக்கிறோம். பயன்பட்டா வச்சுக்கங்க, பயன்படலனாலும் வச்சுக்கோங்க. vlog சேனல்ல கடைசியில் என்ன காய்ச்சி போடுற வீடியோவா போட்டுட்டியே. ஏன்? அதனால என்ன, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதனாலதான். சரி, இந்த வீடியோ வராமலே இருந்தாலும் என்ன தெரியுமா, இப்போ ஒரு 200-300 ml வந்து கடையில வாங்குறோம். அதுவே எவ்வளோனா 400-500லாம் வருது. ஏன்னா கோகனட்டோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நம்மளே வீட்டில் வந்துட்டு காய்ச்சிக்கலாமே. அவங்களும் அதே இன்க்ரீடியன்ஸ் தான் போடுறாங்க. ஸோ நம்மளே காய்ச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான், வேற எதுவும் இல்லை. நான் முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். பாய் பாய் பாய். இல்லை இன்னும் இருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இது வந்து ஃபுல்லாக இந்த ஆயிலே பச்சை கலரில் ஆயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 8 to 10 hours அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணலாம். நீங்கள் அந்த 8 to 10 hours விட்டாதான் இதில் இருக்கிற இந்த ஜூஸ்லாம் எண்ணெயில் இறங்கும். அது இன்னும் நல்லாயிருக்கும். நாளைக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். தி நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி 8 hours ஊற வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், கோல்டு இருக்கிறவங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.